ஓம் நம சிவாய நம. ஓம் ஆத்ம சத்குருவே சரணம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். அன்பே சிவம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் 18 சித்தர்களே போற்றி, 51 மகான்களே போற்றி, 63 நாயன்மார்களே போற்றி, 12 ஆழ்வார்களே போற்றி, கொடான கொடி ஜீவசமாதியில் இன்றும் பிரபாவரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே, மகரிஷிகளே, தவயோகிகளே போற்றி போற்றி என்று போற்றி, அம்மையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பிரார்த்தனை பதிவு யாவதென்றால், அன்பு ஆத்ம சொந்தங்களே, இன்னைக்கு 7/8/2025. இதுலேயும் பார்த்திங்கன்னா 8/8/2025 இந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது ஆடி மாதத்தில் வர இருக்கும் பௌர்ணமி மிக மிக அற்புதமான பௌர்ணமி, ஒரு அதிபயங்கரமான அமானுஷம் நிறைந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்று பக்தர்கள் நீங்கள் தேடாதீங்க, அலையாதீங்க, உங்கள் ஊருக்குள்ளே இருக்கும் உண்மையான ஈசனுக்காக, இறைவனுக்காக, தாய் தகப்பனுக்காக தொண்டு செய்து மாண்ட ஒரு சமாதி இருக்கும். அந்த சமாதிக்கு சென்று வந்தாலே மிக உங்களுக்கு அருள் உண்டு. நீங்கள் இதற்காக தேடிக்கொண்டு எந்த ஊரில் ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர் இருக்கார், எந்த ஊரில் ரொம்ப சக்தி படைச்சி பல சித்துகள் எல்லாம் செய்து இறந்தவர் இருக்கார், ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னவென்றால், எல்லாரிடையும் 100க்கு 100 விதமான சக்திகள் இருக்கின்றன. அந்த அண்டங்களிலே இருப்பதெல்லாம் இந்த பிண்டங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் நாம் தான் மாயில் மூழ்கி கொண்டு அதை எல்லாம் யோசிக்கக்கூடியதோ அல்லது அந்த சக்திக்கு மாறக்கூடியவர்களாக நமக்கு நாம் உருவாக்கி கொள்வதில்லை. அதற்கான டைமும் இல்லை இந்த டிஜிட்டலில். அன்பாத்மா சொந்தங்களே, இப்போது உங்களுக்குள் இருக்கும் அனைத்தும் நீங்களே தட்டி விடலாம். ஒரு குழந்தை தூங்கிட்டே இருக்கும், அதுக்கு நல்லா சுடு தண்ணி குளிக்க வச்சு தொட்டிலில் போட்டு ஆட்டிட்டா அது பால் வேணும்னு கூட அழுகாது, பசி எடுத்தாலும் அழுகாது. காரணம், அது சுடு தண்ணி நல்லா அமுக்கி அமுக்கி பிடிச்சி ஊற்றுறதுனால மெய்மருந்து தூங்கும். ஆனாலும் பெத்த தாய், என்னடா குழந்தை பாலு கூட எந்திரிக்காமல் இவ்வளோ நேரம் தூங்குதுன்னு என்ன செய்யும், தன்னுடைய சுண்ட விரல், அதாவது கட்டை விரல், காலில் கட்டை விரல், அப்புறம் காதுகிட்ட போய் லைட்டாக தட்டி விடுவாங்க. ஏன் தட்டி விடுவாங்கன்னா, அப்போ தான் அந்த குழந்தை அழுகும், பசிக்கிறதுக்கு நம்ம பால் தரலான்னு. அதே போல் ரத்தமும் மாமிசம் கொண்ட தாய்க்கே தன் பிள்ளை அதிக நேரம் பால் குடிக்காமல் தூங்குதே, ஏதாவது மயங்கிடுமா இல்லை வேறு விபரீதம் நடக்குமா என்று தூங்குகிற குழந்தைய சுண்டி எழுப்பி பாலை கொடுக்குறோம் இல்லையா. ஆனால் நம்மை படைத்த இறைவன் எவ்வளோ சக்தி படைத்தவர். அதற்கு கோடியா, மில்லியனுக்கு மில்லியனா இல்லை, 7 லோகத்தை ஆட்சி செய்கின்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி, அதுதான் பஞ்சபூதங்களின் சக்தி. அது நினைத்து நமக்குள்ளே எல்லாமே கொடுத்தாச்சு. அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்கின்றது என்று ஒவ்வொரு மகான்களும் சொல்லிவிட்டு போயிட்டாங்க. அதுபோல் நமக்குள்ளே எல்லா சக்தி இருக்குது. ஆனால் நாம் எல்லாரையும் குறை கூறிக்கிட்டு உயர விடாமல் உதவி செய்கிறவங்களையே நாம் உபதனம் பண்ணிவிட்டு நாமளும் உதவி செய்கிறவர்களையும் விடுறதில்ல. ஏதாவது ஒரு குறையை கண்டு அவர்களை தவறுகளாக பேசிக்கிட்டு, அவனுக்கு பசி எடுத்தாலும் அவன் உண்ண விடாமல் அவனது பிடுங்கி நாம் பசியாத்திக்கிறது, அடுத்தவன் தாலி அறுத்து நாம் பிழைப்பது, அடுத்தவங்கிட்ட மீட்ரு வட்டி வாங்கி நம்ம பிள்ளைங்க பெரிய ஸ்கூலில் படிக்கணும், நம்ம பெரிய வாகனத்தில் வரணும், நாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும் என்று இப்படியெல்லாம் காலகட்டத்தில் சிக்கிக்கொண்டு இன்னைக்கு மனிதாபிமானம் உள்ள நீதி, நியாயம், தர்மங்கள் எல்லாம் செத்து விட்டது. அன்பாத்மா சொன்னாங்களே, நான் ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு பதிவு போட்டிருந்தேன் திருப்பதி வெங்கடாஜலபதியை பற்றி. அதாவது வெங்கடாஜலபதியை பற்றி நான் போடவில்லை, தெலுங்கானா மக்களை பற்றி போட்டிருந்தேன். கொரோனா காலங்களிலே மக்களுக்கு மன உளைச்சல் கொடுத்த கார்ப்பரேட்டிவ் கம்பெனியை எதிர்த்து அந்த நேரங்களிலே ஒரு மார்க்ஸும் என் முகத்துக்கு அணியாமல், நான் வீட்டுக்குள் அமர்ந்து ஒரு 10 நிமிடமும் உட்காராமல் 2 சக்கர வாகனத்திலே கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பயணித்தேன். பல காவல்துறை அதிகாரிகளும்
பல மன உளைச்சல் கொடுப்பவர்களும் நீங்கள் முகக்கவசம் அணியலை, நீங்கள் இந்த நேரத்தில் கிளம்புறீங்கன்னெல்லாம் எனக்கும் பல இன்னல்கள் வந்தது. நான் எதையும் பொருட்படுத்தவில்லை, எதுக்கும் பயப்படவில்லை. காரணம், கொரோனா என்பதே ஒன்று இல்லை. கொரோனா என்பது கார்ப்பரேட்டிவ் கம்பெனி உருவாக்கியது. அதாவது அந்த ஆக்சிஜன் வியாபாரம் பண்ண சானிடர், அது என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. சானிடர் தான். அப்புறம் பார்த்தீங்களன்னா முகக்கவசங்கள், இதையெல்லாம் கோடி கோடி ரூபாய், மில்லியன் கோடி ரூபாய் கார்ப்பரேட்டிவ் கம்பெனிகள் அள்ளிட்டாங்க. இதுக்கு அரசாங்கத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இதுக்குள்ள உள்நோக்கங்கள் இருந்தது. அன்பளிப்பெல்லாம் அதிகமாக போயிருக்கும். அதனால தான் இந்த கொரோனான்னு சொல்லி நல்லா இருந்தவனுடைய ஆக்சிஜனையும் கம்மி பண்ணி, அவனுக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 42,000 ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்து அவனை 3 நாள் மட்டும் தனிமை செய்து 42,000 அவங்க ஆட்டை போட்டு 3 நாளைக்கு மட்டும் இவனுக்கு 2 இட்லி, கொஞ்சம் தயிர் சாதம், கொஞ்சம் புளி சாதம் என்று கொடுத்து ஒதுக்குப்புறமாக வைத்து அவனுக்கு இன்னத்தையும் பயத்தை ஏற்படுத்தி கடைசியில் விஷம் ஊசி போட்டு அவனுடைய பார்ட்ஸ் எல்லாம் திருடியது தான் கொரோனா காலங்களில் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அன்பாத்மா சொந்தங்களே, இதை ஏன் இப்படி சொல்கிறேன்னாக்கா, அந்த மாதிரி நேரங்களிலே மக்கள் பயப்படக்கூடாதென்று கொரோனா இல்லை என்று நான் குரல் கொடுத்தேன். ஆனால் என்னுடைய குரல் யாருடைய செவிகளிலும் போய் சேரவில்லை. சேர்ந்தாலும் அதை விட்டிருக்க மாட்டாங்க நம்ம அரசாங்கம். அன்பாத்மா சொந்தங்களே, இப்படித்தான் பல உயிர்களை நாம் இழந்தோம். அதாவது பெற்ற பிள்ளையை தாய் தந்தை பார்க்கவில்லை, தாய் தந்தையை பிள்ளைகள் பார்க்கவில்லை, கட்டிய மனைவியை கணவன் பார்க்கவில்லை, தொட்டு தாலி கட்டிய கணவனை மனைவி பார்க்கவில்லை, ஜாதி இல்லை மதம் இல்லை என்று தான் கொத்து கொத்தாக இறந்தார்கள். கொரோனா நேரத்தில் பயத்திலே இறந்தவர்கள் அதிகம். அன்பாத்ம சொந்தங்களே, இருப்பவர்கள் தனிமைப்படுத்தி இருப்பதை எல்லாம் விற்று தின்னார்கள். புதைச்சி வச்சிருந்தது எல்லாமே எடுத்து அவர்கள் செலவு செய்து கொண்டார். இல்லாத ஒரு கூலிக்காரன் என்ன வேலை செய்வான்? அவர்கள் எல்லாம் பயத்திலையும் பசிப்பட்டினிலேயே நிறைய பேர் இறந்தார்கள். அன்பாத்ம சொந்தங்களே, இது கொரோனா என்பது உங்களிடம் நீதி இல்லை, நேர்மை இல்லை, தர்மம் அழிந்து விட்டது, ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லி கொண்டே வாழுகிறீர்கள். நீங்கள் வந்த வேலை பிரபஞ்சத்திற்கு எதுக்கோ அதை சரியாக முடித்துவிட போக கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க. அதாவது சனாதானம் என்று இன்னைக்கு பேசுகிறார்கள் இந்துக்கள். சனாதானம் என்பது என்ன? மனிதனை மனிதன் மதிப்பது, உயர்வானவனுக்கு மரியாதை கொடுப்பது, பணக்காரனுக்கு பணிவது, ஏழையை எகத்தாளமாக பார்ப்பது, ஏழையை விரட்டுவது. இதுதான் உங்கள் சனாதானமா? சனாதானம் என்பது இதற்கு உரியது. எல்லாருக்கும் சம உரிமை. இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்ல. இதற்கு பணக்காரன் ஏழை அல்ல. இதற்கு ஜாதி மதம் இல்லை. யார் அன்பாக பேசினாலும் அன்பாக நாம் பேச வேண்டும். யார் ஒன்று கொடுத்தாலும் நாம் அவர்கள் மனது நோகாமல் வாங்க வேண்டும். எந்த உயிருக்குள் இறைவன் குடியிருக்கிறான் என்று தெரியாது. ஆனால் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருப்பான் என்பது தான் உண்மை. இருக்கிறான். இதை தெரியாமல் சனாதானம் என்று சனாதானத்தை போராடுகிறார்கள். மனிதர்களை விரட்டுகிறார்கள். ஒரு டீ கடைக்கு சென்றால் சாதாரண ஒரு வெள்ளையும் ஜொல்லையும் போட்டுட்டு துணி பர்ஃப்யூம்ஸ் அடித்து கொண்டு வருபவனும் 12 ரூபா தான் டீ கொடுத்து குடிக்கிறான். அவனுக்கு பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க. அவன் மணிக்கணக்கு உட்கார்ந்தாலும் அவனை கேள்வி கேட்பதில்லை. காத்தாடி போட்டு விடுகிறார்கள். ஆனால் அதே ஏழை ஒரு அழுக்கான உடையிலேயோ வெளுத்த உடையிலேயோ போனால் அவனுக்கும் டீ 12 ரூபா தான். அவனுக்கு டீயை கொடுத்து எகத்தாளமாக பார்ப்பது, கீழே எடுத்து விசாட்டுவதை போல டம்ளர் வைப்பது, காசை கொடுத்தா மேஜை மேலே வைக்க சொல்வது, இப்படி நிறைய கடைக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் பணக்காரன் கேட்டால் 50 ரூபா டீயோ, ஏழை கிட்ட 10 ரூபா டீயாக வாங்கினேன்? எல்லார்கிட்ட அதுதானே வாங்குற. அப்போ அவனுக்கு ஏன் அந்த மரியாதை, இவனுக்கு ஏன் இந்த மரியாதை? அப்போ உனக்குள்ள சனாதானம் இல்லை. நீ ஒளிஞ்சு போகிற. நீ உன் பாவத்தை எல்லாம் உன் பிள்ளைக்குட்டிக்கு வைத்து போகிற என்பதற்கான அறிகுறி தான் நீ செய்து கொண்டு இருக்க ஆணவம். இதனால தான் அந்த கொரோனா காலங்களிலே நான் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும் சென்று அனைத்து தெய்வங்களிலே சிறை வைத்திருந்தார்கள். அறநிறைத்துறை அனைத்து தெய்வங்களையும் சிறைப்பிடித்து வைத்திருந்தார்கள். ஒரு ஆலயமும் திறக்கப்படவில்லை. ஒரு தெய்வத்துக்கும் பூஜைகள் நடைபெறவில்லை. ரம்ஜான் மாதத்திலே தொழுகைகள் இல்லை.
கிறிஸ்மஸ் நேரங்களிலே பிரார்த்தனைகள் இல்லை, தெய்வ ஆலயங்களிலே வழிபாடுகள் இல்லை. இப்படி நெருக்கடிகளிலே இறைவர்களை எல்லாம் சிறைவசம் செய்திருந்தார்கள். அவர்களை எல்லாம் எழுப்பிவிட இருசக்கர வாகனத்தில் நான் தன்னந்தனியாக சென்று ஒருத்தரே பல இன்னல்களை மேற்கொண்டு பல துன்பங்களையும் மேற்கொண்டு, அதாவது சாதாரண அன்பாத்ம சொந்தங்களே, ஒரு ஆணாக இருந்து தனிமையில் இருந்தானே அவனுக்கு பல சோதனைகள், பல இன்னல்கள், பல இட உறுதிகள். இதை அவனாலே தாங்க முடியாத ஏன் நாம் பொது செய்ய வேண்டும், வேண்டாம் ஏதோ ஒரு இடத்துல போய் அமர்ந்து கொண்டு கிடைப்பதை ஒன்று விட்டு நம்மளுடைய பிழப்பை பார்த்து கொண்டு செல்லலாம் என்று நினைக்காமல், அதற்கும் மேலே நினைத்து அன்னை தெரசாவை நினைத்து, மறந்த முன்னாள் ஜெயலலிதா அம்மா அவர்களை நினைத்து, இந்திரா காந்தி அம்மாவை நினைத்து, ஜான்சி ராணியை நினைத்து, இப்படி எத்தனையோ முத்துலட்சுமி ரெட்டி இவர்களை எல்லாம் நினைத்து, இவர்களும் பெண்கள் தானே, அக்காலங்களிலே இவ்வளோ சாதித்திருக்கிறார்களே, நாம் சாதிப்பில் என்ன இருக்கிறது என்று நினைத்து பயணித்தவள் தான் இந்த நாகம்மா, பானு மாதாஜி என்கிற நாகம்மா. இன்றைக்கி டாக்டர் பட்டமெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது. எதனால்? நான் ஏதாவது யூனிவர்சிட்டி காலேஜில் சென்று படித்து எம்பிபிஎஸ் டாக்டர் பட்டமாக வாங்கலை, இல்லை. என் சேவையை மெச்சு கொடுத்தது அரசாங்கம். இது எனக்கு நாக்கு வளைக்கவும் தேவையில்லை தான். ஆனாலும் உங்களுக்காக, நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வாங்கி மாட்டி விட்டுருக்கேன். அன்பாத்மா சொந்தங்களே, அந்த நேரத்தில் தெய்வங்களை எல்லாம் எழுப்பும்போது நான் எல்லா ஊர்களையும், அதாவது கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, இப்படி அனைத்து இடங்களுக்கு சென்று விட்டு தெலுங்கானா செல்லுகிறேன். தெலுங்கானா செல்லும்போது நான் அடிவாரத்திலே எனக்கு ஹெல்மெட் இல்லைன்னு வண்டியில் மேலே ஏற விடலை. அங்கே தோள்கட்டில் இருக்கும் தெலுங்கு போலீஸாரர்கள். சரி, ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி எப்படி கஷ்டப்பட்டு போய் ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டேன். மறுபடியும் லைசன்ஸ் கேட்டாங்க. லைசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தெய்வங்களை எழுப்ப நான் செல்லவில்லை. உண்மையான மனதோடு இறைவன் கொடுத்த ஒரு எதிரொலியோடு ஓடினேன். ஹெல்மெட் கொண்டு போய் காட்டினவுடன் லைசன்ஸ் கேட்டாங்க. லைசன்ஸ் இல்லை. என்ன அண்ணன் அழைச்சாரு. அண்ணனை தான் கூப்பிட்டேன் நான், வெங்கடாஜலபதியை. அண்ணன் அழைச்சிருக்காருங்க. எந்த தெய்வங்களும் அழைக்காவிட்டால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட போக முடியாது, சிறிய கோயிலுக்கு கூட போக முடியாது என்பதையும் உணர்த்தினேன். ஜர்கண்டின்னு சொல்லிட்டான். சரி, இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் காத்திருந்து எப்படியும் இவ்வளோ தூரம் அழைச்ச என்ன வெங்கடாஜலபதி அழைப்பார். இவர்கள் எல்லாம் மாமிசமும் இரத்தமும் படைத்தவர்கள். அதற்கு மேலே இறைசக்தி இருப்பதென்றால் என்னை அழைக்கும் என்று அங்கே விடிய காலை வரைக்கும் இருந்து மீண்டும் அந்த பேட்சில் வேற ஒருவர், அதாவது அந்த வெங்கடாஜலபதியே ரூபத்தோடு வந்து நின்று என்னுடைய குறை கேட்டு மேலே அனுப்பிவிட்டார். சென்ற உடனே அடுத்த கேட்டில் என்னை பிடித்து விட்டார்கள். காரணம், நான் நெத்தியில் பட்டை அணிந்திருந்தேன், கழுத்தில் உத்ராட்ச கொட்டை போட்டிருந்தேன். அதனால் என்னை பிடிச்சி நிற்க வச்சுட்டாரு. அங்கே ஒரு தமிழன் இருந்தேன். ஏன்பா என்னத்தான் அங்கே செக் பண்ணி அனுப்புனாங்களே, இங்கே ஏன் பிடிச்சாங்கன்னு நான் கேட்டேன். அந்த தமிழ் தெரிகிற பையன்கிட்ட நான் கூப்பிட்டு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் அழைச்ச பதில், அம்மா நீங்கள் தமிழர்? ஆமாப்பா, நெத்தியில் பட்டையும் கழுத்தில் உத்ராட்ச கொட்டை போட்டிருக்கேனே, நான் தமிழன்னு உனக்கு தெரியலையா? அதாவது ஜாதி என்னப்பா கிடக்குதுலண்ணே? இல்லைம்மா, இப்போ இருக்கிற இந்த பேச்சில் உட்காந்துட்டு இருக்கிறவன் ஜாதி வெறி பிடிச்சவன். அவனுக்கு நெத்தியில் பட்டையும் கழுத்தில் கொட்டை இருந்தால் பிடிக்காது. நீங்கள் அது கலட்டி பையில் வச்சுக்கிங்க, நெத்தியில் இருக்க பட்டையை அழிச்சிடுன்னு சொன்னான். டேய், நாம் பட்டை வைக்கிறது எதுக்கு தெரியுமா? நாளை நீயும் இதுதான் என்பதை நினைவு கூறுவதற்காகத்தான் நாம் சாம்பலை நெத்தியில் திருநீராக அணிந்து கொள்ளுகிறோம். நாம் ஆணவம் அடங்குவதற்காக. நான் எவ்வளவு சொன்னாலும் இல்லைம்மா அவன் விடமாட்டான், பொல்லாத ஜாதி வெறி பிடிச்சவன் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக அந்த கொட்டையே நான் அணிந்திருக்கும் உடைக்குள்ளே தள்ளி விட்டுட்டேன், கலட்டவில்லை. திருநீரை மட்டும், இறைவா நீதான் இதை பார்த்து கொள்ள வேண்டும், என் நெற்றிலிருந்து இந்த பட்டையை அழைக்கிறேன் என்று அங்கே இருக்கும் தண்ணியை கொஞ்சம் பிடிச்சி அடிச்சுட்டு பிறகுத்தான் என்னை அனுப்பினான். ஏன்? தெய்வம் எல்லாருக்கும் தானே சொந்தம். அதில் என்ன கொட்டையை பார்த்து விட்டானுங்க ஆந்திராக்காரங்க. அப்புறம் பிறகு அங்கே போன உடனே 48 நாள் அங்கே தங்கி அங்கே அண்ணனை கொரோனா காலங்களிலே நிறைய மக்களை காப்பாற்றியதற்கு, கொரோனா நேரங்களிலே
சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு உயிர் பிரிந்த ஆன்மாக்களுக்கு சாந்தி அடையையும் இருந்த மனிதர்களை நீ காப்பாற்றியதற்கு ஒரு நன்றி கூறுவதற்காக சென்ற நான் அத்திராம் ஜீவசமாதி, அதாவது அத்திராம் ஜீவசமாதி என்பது என்னவென்று உங்களுக்கு நான் கூறுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். அன்பாத்ம சொந்தங்களே, அத்திராம் என்பது தான் நம் கொங்கணர். பொன்னூதிய மலையில் சென்று கொங்கணர் தவம் செய்யும் போது முருகப்பெருமான் காட்சி கொடுத்து, நீ சென்று திருப்பதியிலே அங்குவும் நான் தான் இருக்கிறேன், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு சொந்தம், ஆனால் அங்கு இருக்கும் அந்த மக்களோ என் மாமாவின் அவதாரத்தை அவர்கள் வடிவு அமைத்து மலை மீது வைத்திருக்கிறார். அது சாத்தியமா? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்குத்தான் சொந்தம், அதை எப்படி பெருமாளுக்கு சொந்தமாகிவிடுமா? ஆனால் மாமா முருகப்பெருமானுக்கு வெங்கடாஜலபதி தாய் மாமன் என்கிற அந்த உறவு கதைகள் படித்திருக்கிறீர்கள் அல்லவா? அதுதானே இன்னைக்கு உங்களுக்கு நான் கூற வேண்டும். கதைகளைத்தானே ஏற்றுக்கொள்கிறீர்கள், உண்மையை யார் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? உண்மை சொல்பவனை பைத்தியக்காரன் என்பதையும் சாணியால் அடிப்பதையும் அவனை வளர விடாமல் தட்டுவதும் தானே இன்று நடந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மை. இப்போது மட்டுமில்லை, அந்த காலகட்டங்களிலே இதுதான் நடந்தது. அதாவது டிஜிட்டல் இல்லாத காலகட்டத்திலேயே இந்த இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் தான் அதிகமாக நடந்து கொண்டிருந்தது. அது இப்போ நம்ம புதுசாக சொல்லக்கூடியதில்லை, அதை விட பல ஆயிரம் மடங்கு அதிகமாக இந்த காலத்தில் நடக்கும். அதை பற்றி நம்ம பொருட்படுத்தக்கூடாது. போற்றவர் போற்றற்றும் தூற்றவர் தூற்றற்றும் என்று நீ செய்யும் செயலை செய்து கொண்டு போயிட்டே இருக்கணும். இதனால் பல இன்னல்கள் வரும், பல துன்பங்கள் வரும், பல துயரங்கள் வரும். ஏன்னா வேலை வெட்டி இல்லாமல் வேர்வையை சிந்தாமல் அடுத்தவன் பாக்கெட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து சாப்பிடக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் உதவி செய்கிற எண்ணங்கள் நமக்கு ஓடிவிடும். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. 6லும் சாவு 100லும் சாவு. ஆனால் அந்த சாவு எப்படி இருக்க வேண்டும்? வெந்ததை தின்னு விதி வந்தால் சாக வேண்டியதல்ல, சாதித்து சாக வேண்டும். இதுதான் நம் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் செய்த ஒரு படைப்பு. நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்கள் செய்த சாதனை. இதெல்லாம் இன்னைக்கு பேசப்படுகிறது, ஏன் பாட புக்குகளில் இடம்பெற்றிருக்கிறது. எல்லாம் பெருந்தலைவர்களுடைய வரலாறுகளும் பாட புத்தகங்களிலே இன்று இடம்பெற்றிருக்கிறது. ஏன் காரணம் என்றால் அவர்கள் எவ்வளவு இன்னல்கள் பட்டிருப்பார்கள், எவ்வளோ சோதனைகளிலே அவர்கள் உள்ளாகியிருப்பார்கள். இது நமக்கு வேண்டாம் என்று அவர்கள் ஒதுங்கியிருந்தால் இன்னைக்கு இவர்களையெல்லாம் நாம் பேசியிருப்போமா? இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் நான் பேசியிருப்பேனா? அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் நாம் எதற்காக வந்தோம், அந்த பணியை செய்துவிட்டு போகலாம் என்று சாதித்து இறந்தவர்கள் தான். அந்த பட்டியலில் நான் வருவேனோ இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் நம் படைப்பின் ரகசியம் நாம் எதற்காக பிறப்பெடுத்துள்ளோம், நாம் எதற்காக பிறந்துள்ளோம் என்பதை உணர்ந்து கொண்டால் இதையெல்லாம் நமக்கு தூசி போல. இறைவன் நம்பிக்கை வைத்து நீங்கள் சேவைகள் உண்மையாக இருந்தால் அது பல மடங்கு சக்தி வாய்ந்த கூர்மையான ஆயுதம். அந்த ஆயுதம் உங்களை காக்கும். பொய் புருட்டு திருட்டு சொல்லி ஏமாற்றி கொண்டு பல பேர் நல்லவர்களையும் உசுப்பி விட்டு ஒருவர் மேலே கெட்ட எண்ணங்களை, நல்லவர்கள் மேலே கெட்ட எண்ணங்களை திணைத்து கூறி இருப்பவர்கள் எடுக்கும் ஆயுதத்தை விட மிக கூர்மையான ஆயுதம். அதனால் எதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது. அப்போதே நம்மளுடைய சென்னி மலைக்கு சென்று தவம் புரித கொங்கணர் சித்தருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்து, நீ சென்று நான் இருக்கும் இடம் திருப்பதி, அங்கு சென்று நீ ஐக்கியமாய்விடு என்று முருகன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக சென்னிமலையிலே இருந்து பொன்னூதி மலை அங்கே நானும் சென்று தவம் இருந்திருக்கிறேன். பொன்னூதி மலையில் இருந்து நடந்தே கொங்கணர் திருப்பதிக்கு சென்று அங்கு திருப்பதியில் பல தவங்களை செய்து அந்த ஆலயத்தை உருவாக்கும், பெரிய அளவுக்கு உருவாக்கும் அளவிற்கு அவர் தவத்தை மெச்சி அங்கேயே ஜீவசமாதியானார். அதைத்தான் அந்த தெலுங்கு மக்கள்கள் கொங்கணர் என்று பெயரை மாற்றிவிட்டார்கள். கொங்கணரை அத்திராம் என்று மாற்றிவிட்டார்கள் அங்கு இருக்கும் ஹிந்தி மக்களும் தெலுங்கானாக்காரர்களும். அங்கு சென்று 48 நாள் எனக்கு தவம் இருக்கும் ஒரு
அமானுஷ நிகழ்வு கிடைக்கிறது. அப்போ நான் அங்கே தவம் இருக்கலாம் என்று இருக்கும்போது அங்கே இருக்கிற காவல்துறை எல்லாம் என்னை கண் வைத்து நான் 48 நாள் இருந்து விட்டேன். அங்கே பல இன்னல்கள், பல துன்பங்கள். நாம் அமர்ந்து கொண்டு இருக்கும் இடத்துல தலையை சீவி அப்படியே முடி விடுறாங்க. எவ்வளோ பாவம் தெரியுமா? சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் முடியாக வந்து விழுது. இது எவ்வளோ பாவம் தெரியுமா? இதை தட்டி கேட்டதுக்கு கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கும் ஒரு கனடா கூட்டம், அவர்கள் ஏனோன்ட்டு அப்படியே சண்டைக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாயிட்டு. அடுத்தது காவல்துறை மூலமாக வந்த சிறு தேவதைகள், சிறு தெய்வங்கள் அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு என்னை அங்கே தங்க வைத்தார்கள். பிறகு அங்கிருந்து அத்திராம் ஜீவசமாதியிலிருந்து கொங்கணர் குரல் கொடுக்கிறார். அங்கே வந்து தவம் இருக்க சொல்லி அங்கே பல அமானுஷங்கள் நான் கண்டு மகிழ்ந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மீது இன்னும் 366 புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன. இது வந்து உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஏதோ உங்கள் கஷ்டங்களை போய் சொல்கிற இடம்தான் கோவில். உங்கள் கஷ்டங்களை சொன்ன உடனே திருப்பதி ஏழுமலையா எப்படி குபேரங்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்காரோ அதையெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து நம்ம கடனை தீர்த்துவார், நம்ம நோய் நொடியை அகற்றிடுவார். அவர் பெரிய டாக்டரு. நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வரனை தேடி தருவார். அவர் புரோக்கரு. நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல மார்க்ஸை போட்டு தருவார். அவர் வந்து கிளாஸ் டீச்சரு, பேப்பர் திருத்தம் நிறுவனம். அப்படி என்ன தான் அங்கே போய் பிரார்த்தனைகள் வைக்கிறதோரோ திருப்பதியில் இருப்பது யார், திருவண்ணாமலையில் இருப்பது யார் என்று யாரும் அறிவதில்லை.